அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நண்பர்களே, படம் வந்து 10 நாள் மேல ஆச்சு. என் சைட்ல கொஞ்சம் தாமதம் ஆச்சு. ஸோ மன்னிக்கவும். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஸோ கிறிஸ்டோபர் நோலன் அவர்களோட இயக்கத்தில் வந்த தி ஒடிசி அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த படத்தை வந்து விஷுவல் ஸ்பெக்டாக்கல்னு சொல்லலாம். அவ்வளவு பிரமாதமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் டேமன், என் தலைவி ஹேன் ஹேத்வே, அதுக்கப்புறம் டாம் ஹாலண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ராபர்ட் பேட்டின்சன், அப்புறம் ஜான் பர்ன்தால். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அது ஒரு ஹியூஜ் ஸ்டார் கேஸ்ட் அடங்கிய படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராய் கூட ரிலேட் பண்ணி சொல்றாங்க. காரணம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ராய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா த இலியாடுன்னு சொல்லிட்டு ஹோமர் எழுதின ஒரு நாவல் பேஸ் பண்ணி வந்த படம். ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஜன் வாரோட கான்ஃபிளிக்டை பேஸ் பண்ணி எடுத்த படம். ஸோ அதில் வந்து பிராட் பிட் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படம் பார்த்தோன்னா த ஒடிசின்னு சொல்லிட்டு ஒரு போயம் வந்து எழுதியிருப்பார் ஹோமர். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த ட்ராஜன் வாரன்ற அந்த போர் முடிஞ்ச பிறகு அந்த அரசர் வந்து வீடுக்கு எப்படி போய் சேர்றாரு, எப்படி கஷ்டப்பட்டுலாம் சேர்றதுல இந்த படத்தோட கதையே. ஸோ இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா நான் 5க்கு 5 நான் கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஏஐ டிபெண்ட் பண்ணி இருக்கிற இந்த காலகட்டத்தில் சிஜிக்கு வந்து லோ ப்ரையாரிட்டி கொடுத்து எல்லாமே ரியலிஸ்டிக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணாரு. ஏன்னா நோலன்னாலே வந்து மோஸ்ட்டாக ரியலிஸ்டிக்காக தான் இருப்பார். ஸோ அதெல்லாம் தாண்டி இதில் படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த சிஜின்றதே அதுக்கு வந்து குறைந்த ப்ரையாரிட்டி தான் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ சைக்லாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஜெயண்ட் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு கேவுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா இவங்க செட்டு மாதிரி போட்டு ஒரு பப்பட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அது சமந்தா மவுண்டர் வந்து ப்ளே பண்ணிப்பாங்க. அந்த வாக்கிங் டெட்ல பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆல்ஃபான்ற ஒரு கேரக்டர். ஸோ அவன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டெரிஃபைங்காக இருந்தது. ஏன்னா தலைவன் வந்து ஹாரர் ஜானர்ல வந்து லைட்டாக ஒரு கேமியா தான் பண்ணாப்புல. அந்த என்னன்னா இந்த மனுஷங்களை வந்து நான் பிக்கா மாத்துறது அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கெதி கிளங்கி போயிட்டேன். ஸோ இப்போ என்னன்னா தலைவனோட அடுத்த படம் வந்து பார்த்தோன்னா 2029 வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவரோட அடுத்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹாரர் ஜானர்ல ஸ்டெப் இன் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ ஓகே, இதெல்லாம் தாண்டி இப்போ எனக்கு படத்துல பார்த்துட்டு இருக்கிறப்பே வந்து பார்த்தோன்னா சில விஷயம் எனக்கு மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ன்ற மாதிரி தான் இருந்தது. சில ஃப்ரேம்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரே ஃப்ரேம்ல வந்து பார்த்தோன்னா ஜானி பர்ன்தாலும் டாம் ஹாலண்ட் வந்து ஒன்றா வருவாங்க. அதான் ஸ்பைடர் மேனு, பனிஷர், மார்வல். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா ராபர்ட் பேட்டின்சன், ஆன் ஹேத்வே வந்து ஒரே ஃப்ரேம்ல வருவாங்க டிசி. அதாவது எப்படின்னா சீனியர் கேட்வுமன், அதுக்கப்புறம் டுடேஸ் பேட்மேன். ஸோ எனக்கு என் கண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் 70mm பார்க்குற அளவுக்கு நம்ம ஊரில் வந்து சினிமா இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்கு. பட் இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் ஐமேக்ஸில் பார்க்க முடியலன்னு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் எபிக் சினிமாஸில் பார்க்கலாம். ஏன்னா அதுவும் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். எனக்கு படம் பார்த்தா போதும்னு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற தேட்டர்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சினிமா லவராக இருந்தால் ப்ரெஃபர் ஐமேக்ஸ் ஆர் எபிக், அதை தான் நான் சொல்வேன். இந்த மாதிரி சில தெரிஞ்சு நிச்சயம் மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.